அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் நல்ல மொறு மொறுன்னு தோசையும் ஒரு கார சட்னியும் பார்க்க போகிறோம். இந்த கார சட்னி பார்த்திங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும், ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குங்க. இந்த சட்னி எல்லா வித டிஃபனுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாகவே நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப கெட்டியாலாம் இருக்கக்கூடாது, தோசை மாவு பதுக்க இருக்கக்கூடாது. நம்ம ரவை தோசைலாம் கலப்போம் இல்லையா, அதோட கொஞ்சம் திக்காக இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு 1.25 கப் வந்துச்சு. ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி எடுக்கும், அதனால் தண்ணி அளவு நான் சொல்லலை. இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இப்போது இந்த மாவு ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா, இது ரெண்டுமே நல்லா பொரியணும். இதை தனியாக சேர்க்குறதுனால வாசனையாகவும் இருக்கும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, 2 வத்தல், உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்கேன். நல்லா பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க, சிறுசாலாம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. இந்த சட்னிக்கு லைட்டாக வதங்கினா போதும். அடுத்து 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். இப்படியே சேர்த்துடலாம். தக்காளியும் ஜாஸ்தி வதங்கக்கூடாது. உப்பு எதுவும் சேர்த்துடாதீங்க. உப்பு சேர்த்திங்க அப்படின்னா நீர்த்து போயிடும். நம்ம அரைக்கும் போது உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கடுத்து நான் இன்றைக்கி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். நீங்கள் கருவேப்பிலைக்கு பதில் புதினா இல்லைனா கொத்தமல்லி ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க, இல்லைனா 3 கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். எல்லாம் லைட்டாக வதங்கினா போதும். உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வதங்கணும் அப்படின்னு. இங்கே பாருங்கள், லைட்டாக வதங்கியிருக்கு. வெங்காயம் பாருங்கள் லைட்டாக வதங்கியிருக்கு. தக்காளியோட தோல் லைட்டாக சுருங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு போதுங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் நமக்கு. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஆறிச்சு, மிக்ஸி ஜாருக்கும் மாற்றிட்டேன். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். உங்கள் தக்காளி நல்லா புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா புளி சேர்க்க தேவையில்லைங்க. இதுக்கப்புறம் ஒரு துண்டு வெல்லம், அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமே அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடலாம். நான் அதே பாத்திரம் தான் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாயிருச்சு. இப்போ இதில் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாம். இது நல்லா பொரியட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரியட்டும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல சட்னி, அதை நம்ம சேர்க்க போகிறோம். சட்னி சேர்க்கும் போது அடுப்பு சிம் பண்ணிக்கோங்க. சட்னி சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்க்குறேங்க. இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது, மீடியமாக இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். லைட்டாக கொதி வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்தாலே போதும், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க மாவு போய் பார்க்கலாம். மாவில் நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இன்றைக்கி ஆப்ப சோடா சேர்த்துருக்கோம். ஆப்ப சோடா சேர்க்க முடியல அப்படின்னா ஈனோ தான் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். தவா வச்சுருக்கேன் அடுப்பில். நான் நான்ஸ்டிக் தாங்க எடுத்திருக்கேன். நான்ஸ்டிக் எடுக்கிறனால நமக்கு எண்ணெய் ரொம்ப கம்மியாக தேவைப்படும். அதுக்காக தான் நான்ஸ்டிக் எடுத்திருக்கேன்.
எல்லா பக்கமும் வந்து பரப்பிட்டு நல்லா மெலிசாக இருக்குது தோசை. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுப்பு வந்து மீடியமில் இருக்கட்டும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது கோதுமை மாவு இல்லையா, அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு அப்படின்னு. அப்படியே எடுக்க வருது பாருங்கள். நம்ம நார்மல் தோசை தவாலையும் வருங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஜாஸ்தி தேவைப்படுற மாதிரி இருக்குது. இதுனால் ஜாஸ்தி எண்ணெய் தேவைப்படல, அதனால தான் இந்த மாதிரி எடுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோஸும் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க.